என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் ரப்பர் பேண்ட் பின்னுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரப்பர் பேண்ட் 2.5 எடுத்திருக்கேன். ஹூக்கு, சிசர்ஸ். ஏன் 2.5 ஹூக் எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் க்ளோஸாக வரணுன்றதுக்காக. ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டு ரப்பர் பேண்டு கீழே விட்டு டபுள் க்ரோஷே போடணும். முதல்ல 3 செயின் போட்டுக்கோங்க. எப்போவுமே பிகின் பண்ணும்போது 3 செயின் போட்டுக்கோங்க. ஆரம்பிக்கும்போது 3 கொக்கி பின்னல் போட்டுக்கணும். இந்த ரப்பர் பேண்டு முழு ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி இருக்க பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, ஒயிட்டில் இல்லை ரெட்டில் என்ன கலர் உங்களுக்கு போடணும்னா இது வரைக்கும் போட்டுக்கலாம். கலர் யுவர் சாய்ஸ், உங்களுடைய விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். இதே மாதிரி டபுள் க்ரோஷே இந்த ரப்பர் பேண்ட் முழுக்க போடணும். போட்டாச்சு. ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த ரோவை அந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுருங்க டைட்டாக. அதுக்கப்புறம் 3 செயின் போடணும். 6 செயின். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 6 செயின் போடணும். போட்டுட்டு 3rd செயினில் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அப்படியே பாதி நிறுத்திக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் விட்டுட்டு நிறுத்திக்கணும். 3rd செயின், தேர்டு செயின், ஃபஸ்ட்லேருந்து 3rd செயின் உள்ளே விட்டு டபுள் க்ரோஷே ஆஃபோடு நிறுத்திக்கணும். அந்த 2 செயினில் போடுறீங்க இல்லையா, அதோடு நிறுத்திக்கங்க. இப்போ 3 செயின் வரும், அப்படியே எடுத்துடணும் சேர்த்து.
அப்புறம் 2 செயின் போட்டு ஸ்லிப் நாட், அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த ஹோல்லையே ஸ்லிப் நாட். சின்ன எதிராக தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம் இல்லையா செயின், அதை வந்து டபுள் நூல் வரா மாதிரி பார்த்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செயினில் வந்து 2 நூல் சேர்ந்தா போல் வரும். அதில் விட்டிங்கன்னா இந்த நடு ஹோல் பெருசாகாமல் சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அப்படி, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பண்ணிடலாம். இதோ ஆஃப் டபுள் க்ரோஷே, ஆஃபோடு நிறுத்திடணும். அந்த ஒன்று இது மட்டும் நிறுத்திடணும். சேர்த்து மூணு இது லூப் வரும், அந்த 3ஐயும் சேர்த்து 2 செயின் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுடணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட இதுலேயே ஹோல்லையே எல்லா இதுலேயும் போடணும். இப்போ நம்ம 4வது இதழ் போட்டுட்ருக்கோம். ரொம்ப ஈஸி. 2 செயின் டபுள் க்ரோஷே 2 சேர்த்தா போல் போடணும். அப்புறம் 2 செயின் போட்டு முடிக்கணும். டூ செயின், அப்புறம் அது இந்த இது ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே ஹோலில் தான் எல்லா இதுலேயும் முடிக்கணும். முடிச்சுட்டு 3 செயின் போடுங்க. 3 செயின் இது பேக்கில் கொண்டுட்டு வந்துடணும். 3 செயின் முடிச்சுட்டு இதிலேருந்து 1 2 3 செயின் விட்டுட்டு 4th செயினில் ஸ்லிப் நாட், அப்புறம் 3 செயின், 6 செயின். ஆரம்பிக்கும்போது 6 செயின், 6 செயின் போட்டுக்கணும். 6 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3வது செயினில் இந்த ரெண்டு நூல் சேர்ந்தா போல் வர அந்த இடத்துல போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சின்ன ஹோலாக வரும். அந்த ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். ஒரு நூலை எடுத்துட்டோன்னா அந்த ஹோல் வந்து அகலமாக வந்துடும். அந்த இதழ் 5 சேர்ந்து இருக்கிறது வந்து பெரிய ஹோல் ஆகிடும். அதனால் 2 நூலாக இருக்கிறதுல பார்த்து விடுங்க. ஃபஸ்ட்டு அதை மட்டும் கேர்ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா எல்லா இதழும் அழகாக சின்ன ஹோலில் பண்ணிடலாம். மிடில் இருக்கிறத ஹோலை சொல்கிறேன். ரெண்டு செயின், இப்போ டபுள் க்ரோஷே பாதி விட்டுடணும். அதே மாதிரி இன்னொரு டபுள் க்ரோஷே சேர்ந்தா போல் 3 செயின் வரும், இழுத்துடணும். அப்புறம் 2 செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்லிப் நாட். ரெண்டு செயின் டபுள் க்ரோஷே ஆஃப்லே விட்டுடணும். இன்னொரு டபுள் க்ரோஷே அந்த 3 செயினையும் சேர்த்தா போல் இழுக்கணும். அப்புறம் 2 செயின் போட்டு ஸ்லிப் நாட். இதே மாதிரி 5 இதழும் போடணும். அந்த மிடில் இருக்க ஹோல் மட்டும் ஃபஸ்ட் டைம் அந்த 6 செயின் போடுறோம் இல்லையா, அந்த 3வது இதில் நம்ம போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். ஒரு நூல் வரா மாதிரி போட்டுட்டோன்னா அது வந்து அகலமாக வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதில் குட்டி ஒயிட் பீட்ஸ் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஊசியால்
அதை தச்சு விட்ருங்க நடுவில் வச்சு ஒயிட் பீட்ஸ். உங்களுக்கு வேணும்னா இல்லைன்னா இப்படியே போட்டுக்கலாம். 3 செயின் போட்டு மறுபடியும் 6 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். முடிக்கும்போது 3 செயின் போட்டு 4th இதில் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். 6 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இந்த ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. மறுபடியும் 6 செயின் போடுறோம். அந்த 3rd செயினில் கீழேருந்து 3rd செயினில் விடும்போது பார்த்து விடுங்க. 2 நூல் ஒரு பகுதியில் இருக்க மாதிரி பார்த்து விடுங்க. அப்போ தான் சின்ன ஹோலாக வரும். ஒரு ஹோலில் விட்டிங்கன்னா, ஒரு நூல் ஹோலில் விட்டிங்கன்னா அகலமாக வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. அந்த 2 நூல் வருது பாருங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி டபுள் குரோஷே போடும்போது அந்த 2 இதில் மட்டும் விட்டுட்டு அப்படியே 3 செயினில் அப்படி இழுத்து போட்டுடணும். 2 தான் நடுவில் வரும். ஃபஸ்ட்டு 2 செயின் போடணும். அப்புறம் அடுத்ததில் ஒரு 2 டபுள் குரோஷே வரும். அடுத்தது 2 செயின். அவ்வளோதான். 4 லைன்ஸ் வரும். அப்புறம் ஸ்லிப் நாட் போட்டு முடிக்கணும் அந்த மிடில் ஹோலில். குட்டி குட்டி இதழாக தான் வரும். அதனால் கொஞ்சம் மிடில் பிடிச்சிட்டே பண்ணுங்கள். ஒயிட்டில் பண்ணால் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். அது கொண்டையில எல்லாம் சுற்றி வச்சுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறது. லாஸ்ட்டில் 2 செயின் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டு இப்போ லாஸ்ட்டு இதழ் போட போகிறோம். 2 செயின், டபுள் குரோஷே, ஆஃப்லே நிறுத்திடணும். அடுத்தது இன்னொரு டபுள் குரோஷே, ஆஃப்லே நிறுத்திடணும். 3 செயின் வரும், அதில் இழுத்துடணும். சரி, அப்புறம் 2 செயின் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் அவ்வளோதான். அப்புறம் 3 செயின் போட்டு 4th 1 2 3 4th செயினில் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு 6 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். 6 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். முடிக்கும்போது 3 செயின் போடணும். ஆரம்பிக்கும்போது 6 செயின் போடணும். விரலில் ஒரு பேண்டேஜ் இருக்குது. அது பேண்டேஜ் கிடையாது, அது ஜஸ்ட்டு
குரோஷா நிறைய பின்ன பின்ன அந்த இடம் வந்து உங்களுக்கு லேசாக வலிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நானே போட்டது அது பேண்டேஜ் ஒரு நூலில். இது மாதிரி நீங்களும் நிறைய போட ஆரம்பித்ததும் இது மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கடையில் விற்கிற பேண்டேஜ் கூட வாங்கி சுற்றிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பின்னி விரலில் மாட்டிட்டு போடலாம் நிறைய பின்னும்போது. பிளாங்கெட்டெல்லாம் பின்னும்போது நிறையா நேரம் பின்னுவோம். அப்போது கை வந்து அந்த இடம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஃப்ளவர் ரொம்ப ஈஸி தான். நான் மிடில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அழகாக போடுங்க. த்ரீ செயின் போட்டு கடைசியாக இன்னொன்று வரும். ஸ்லிப் நாட் போட்டு 6 செயின் போடுங்க. முடிக்கும்போது 3 செயின், ஆரம்பிக்கும்போது 6 செயின். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஓ, இந்த டெயிலை மறைச்சிடணும், அவ்வளோதான். இதை கொண்டையிலையும் போட்டுக்கலாம். நம்ம போனி டெயில் போட்டு அதுலேயும் போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள்.